ப்ளூ டிவி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். நன்றி. வணக்கம் தோழர்களே. எம்ஜிஆருடைய நினைவகத்துக்கு போனீங்கன்னா அங்கே அவருடைய கார் மிகவும் பளபளப்பாக பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் வருத்தத்துக்குரியது என்னென்னா, அந்த கார் இல்லை, அதற்கு முன்னால் தலைவராக இருந்த திரு பெருந்தலைவர் அவர்கள் காமராஜர் ஐயாவினுடைய கார் கவலைக்கிடமான இடத்துல உள்ளது. கேவலமாக பராமரித்து வச்சுருக்காங்க. காமராஜர் அரங்கத்தை எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் காசு இல்லை, அதனால் அதை பராமரிக்க முடியல அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. சரி, இதுதான் அப்படி இருக்காங்க. காங்கிரஸ்காரர்கள் பண்ணலான்னு பார்த்தா அவங்களும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியல. என் ஜி.கே. வாசன் பெருசாக பேசுகிறாங்க, அதுக்காக ஏதாச்சும் செயல்படுத்துச்சா மாநில காங்கிரஸ்னா அதுவும் இல்லை. சரி, மாநில காங்கிரஸும் இப்படி இருக்குது. தன்னார்வலர்கிட்ட கொடுத்தா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் நீ நானும் போட்டி போட்டு அந்த காரை பராமரிப்பாங்க. டயரில் கட்டையை போட்டு முட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க வேதனையாக இருக்குது. எப்பேற்பட்ட தலைவர் பயன்படுத்தின காரு, அந்த காரை எவ்வளோ பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டும், குப்பையில் கிடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு பக்கம் பிஜேபி நம்மளை போட்டு சாவடிக்கிறான், காங்கிரஸ் ஆச்சு நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் நிலைமை இதை விட மோசம், பிஜேபியோட மோசமாக இருக்குது. பிஜேபியோட ஆளுமை ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது, காங்கிரஸ் ஆளுமை குழந்தனமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மாட்டிட்டு இந்தியாவில் நம்ம படுற அவஸ்தை இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆருடைய காரை பராமரிக்கிற லெவலுக்கு காமராஜர் கார் என்ன சாதாரண காரா? அது எப்பேற்பட்ட காரை, அது எப்படி பொக்கிஷமாக வச்சுருக்கணும்? உங்களுக்கு இதை பற்றின கருத்து என்ன தோணுதோ அதை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ டிவி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும்.